இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. உன் புருஷன் இந்த 5 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு ஓடுனது அதே நிறைய பேர் இதுக்கு முன்னாடி பண்ணிருக்காங்க. ஆனா அது என்னன்னு புரியாம இருக்கிறது, ஓடுறவன் இந்த ராஜாவை அடிச்சு மலையில இருந்து உருட்டி விட்டு ஓடணும். அதான் இந்த துப்புரவு சாமுக்கு புரியவே இல்லை. உடனே இன்வெஸ்டிகேட் பண்ணா, நீங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சா, இங்க வந்தா உங்களை கேட்டா, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அத பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. ஒண்ணும் தெரியாது. அப்போ இத பத்தி ஏதாவது தெரியுமா? என்னங்க இது? குங்குமம் எடுத்துக்கோங்க. ஐயோ, இது நான் எப்படி வச்சுக்க முடியும்? கையில எடுத்து நெத்தில வச்சுக்க வேண்டியதா? என்னங்க நீங்க விளையாடுறீங்களா? நானே என் புருஷனை பறி கொடுத்து தவிச்சிட்டு இருக்கேன். என்ன குங்குமம் வச்சுக்க சொல்லுங்க. இது உங்களுக்கு ஆனா கால்ல மெட்டி மட்டும் போட்டுக்கலாம். அட்டென்ஷனா சானிட்டிஸ். இப்போ அதெல்லாம் பண்ணலாம். இப்போ கால்ல மெட்டி போட்டுக்கலாம். இந்த தாலியை கூட ஜாக்கெட்டுக்குள்ள பின் போட்டு மறைச்சு வச்சுக்கலாம். இவ்வளவு பெரிய வீட்டுக்குள்ள இந்த மாதிரி ஒரு சிறிய டோருக்கு பின்னாடி புருஷனை கூட ஒளிச்சு வைக்கலாம். என்னப்பா அது? நீ இங்க இருக்க, உன்ன மாதிரி ஒரு போட்டோ மாட்டி மாலை எல்லாம் போட்டிருக்காங்க. சொல்டா. மாப்பிள்ளைட்ட கொண்டு போய் பணத்தை கொடு. அவன் பணத்தை வாங்கிட்டான். அவன் பொண்ணை விரும்பல, பணத்தை தான் விரும்புறான்னு புரிஞ்சுக்கலாம். அவன் பணத்தை தொட மறுத்தான். உண்மையிலேயே அவனுக்கு பணம் பெருசு இல்ல, என் பொண்ணை தான் விரும்புறான்னு புரிஞ்சுக்கிட்டு கல்யாணத்தை முடிச்சிடலாம். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? இதுல 5 லட்சம் ரூபாய் இருக்கு. என்னங்க? பாவி, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? தங்கச்சி மாதிரி நாடகம் ஆடிட்டு அவளோடய இப்படி வெக்கமா இல்ல? தங்கச்சியா? நானா? இதோ பார், அவர் என் கழுத்துல கட்டின தாலி. நான் எப்பயாவது அவர் அண்ணன்னு கூப்பிட்டுருக்கேனா, இல்ல அவர் தான் தங்கச்சின்னு கூப்பிட்டுருக்காரா? நீங்களா ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டா அதுக்கு நாங்களா பொறுப்பு? அவனுக்கு வேணா நீ தங்கச்சியா இல்லாம இருக்கலாம், ஆனா அவனுக்கா கல்யாணம் பேச வந்தியே, அப்புறம் எப்படி அவனுக்கு நீ பொண்டாட்டியா இருக்க முடியும்? அது ஒரு பெரிய விஷயம். நீங்க உள்ள வாங்க, சொல்றேன் வாங்க. அது இவளுக்கு ஏதோ ஒரு வாழ்க்கையை கொடுத்தேனே தவிர இவன் நினைச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை கொடுக்க முடியல. அதான் வந்து என்ன வாழ்க்கை. அதனால என் முதலாளி பொண்ண 2ஆம் தானமா கட்டலான்னு பாக்குறியா? ஆமா, அவகிட்ட தான் 4 கோடி ரூபாய் சொத்து இருக்கு. ஏய், அது 4 கோடி சொத்தை என் முதலாளி உன்கிட்ட கொடுக்க அவனு இழிச்சவா இல்ல? போடா போடா. என்ன இங்க நடந்தது அப்படியே உங்க முதலாளி கிட்ட சொன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? கோல்ட். என் முதலாளி மனசு. சும்மா 2 months salary ஃப்ரீயா சாப்பிடுன்னு கொடுப்பாரு எங்க முதலாளி, தெரியுமா? ஆனா நான் உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் தருவேன். இந்த பணத்தை தான் சொன்னேன். அதை வச்சு நீங்க சொந்தமா தொழில் ஆரம்பிக்கலாம். உங்க கீழே 4-5 பேரை வேலைக்கு வச்சுக்கலாம். அது ஆம்பளையோ பொம்பளையோ மொத்தத்துல சந்தோஷமா இருப்பீங்க. பழைய டிஆர் ராஜகுமாரி மாதிரி பேசுற. இங்க நடந்ததெல்லாம் என் முதலாளிக்கு தெரிஞ்சா உனக்கு என்ன நடக்கும் தெரியுமா? பெருசா என்ன நடக்கும்? ஏதோ உங்களை லட்சாதிபதி ஆக்கிட்டு நான் கோடீஸ்வரி ஆயிடலாம்னு நினைச்சேன். அது நடக்காது. என்ன ஒரு 6 மாசம் ஜெயில இருப்பேன். புரியுதுல? பி கேர்ஃபுல். ஆனா அந்த 2 மாசம் சம்பளத்தை வாங்க நீ உயிரோட இருக்க மாட்டேன். என்ன சொல்ற நீ? சொல்றதுக்கு என்ன? பணத்துக்காக சொந்த புருஷனையே இன்னொருத்திக்கு வித்தவ பெருசா என்னத்தை செஞ்சிட போற? என்ன உன் பொண்டாட்டியும் அந்த 3 குழந்தைங்களும் அனாதை ஆயிடும். எது நடந்தாலும் சரி, என் முதலாளிக்கு நான் உண்மையானவனா இருப்பேன். உயிரோட யார்கிட்ட ஒண்ணு சொல்ல மாட்டேன். ஒண்ணும் பண்ணாத. நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். முதலாளி கிட்ட சொல்ல மாட்டேன். இதுல விழுந்தா இவர் செத்துருவாருல்ல? ஆமாங்க. ஐயோ பாவம், ரொம்ப பயப்படுறாரு. விட்டுருங்க விட்டுருங்க. நம்பலாமா? யாருக்கிட்டையும் நான் சொல்ல மாட்டேங்க, சத்தியமாங்க. புடி. எதுக்கு? வேற ஊருக்கு போய் பழைக்க வேணாம். இந்த ஊர்ல இருந்தா அவங்களுக்கு தெரிஞ்சிருமே. அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த பணத்தை தூக்கிட்டு ஓடிட்ட. புடி. ஐயோ வேணாங்க. ஐயோ கொடுங்க. ஹலோ, எல்லா ஊர்லயும் எங்களுக்கு ஆள் இருக்கு. சரிங்க. திரும்ப இந்த ஊருக்கு வரவே கூடாது. சத்தியமா வர மாட்டேங்க. யார் மேல சத்தியமா? உள்ளகுடி மேல சத்தியமா. பொண்டாட்டிய மறந்துட்ட பத்தியா? பொண்டாட்டி மேல கூட சத்தியமா. நான் சொல்லுறேங்க, இது ரொம்ப நல்லவரு. எனக்காக இதை நான் செய்யல, என் 3 பசங்களுக்காக தான் இவ்வளவு விதவை ஆக்கினேன். சார், ஊட்டிக்கு போன் போட்டேன். வெண்ணிலா மேடம் பெட்டி படைக்கெல்லாம் எடுத்துட்டு வீட்டை விட்டு போயிட்டாங்களாம். அப்புறம் அந்த ராஜா வீட்டுல கூட யாரும் இல்லையா சார்? அவன் எவ்வளவு பெரிய பிஸ்தாவா இருந்தாலும் சரி, ஆதி மூலம் பாத்துக்குவான். அவன் இல்ல, இவன். இந்த ஆதி மூலம் ஆர்டினரி வக்கீல் இல்ல, ஆளினால் வக்கீல். நான் டைவர்ஸ் வாங்கி கொடுத்துறேன். சிட்டி சிவில் அந்த சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் ஆளுங்க வச்சிருக்கேன். ஆளுங்க பிஸ்கட் போட்டா போதும். டைவர்ஸ் வாங்கிட்டா மட்டும் போதுமா சார்? எங்க அக்கா. சரியோ மேல பேசாத, எல்லாத்தையுமே சொல்லிட்டான்.
உன் பணக்கார அப்பாவுக்கு இந்த ஏழை மாப்பிள்ள பிடிக்கல, அதனால பாவம் உங்க அக்கா செத்து போயிட்டா. இப்போ உங்க அப்பனை ஏழையாக்கணும், இவனை பணக்காரனாக்கணும். Don't worry, I will look after. தப்பா எடுத்துக்காத வக்கீல், நான் கொஞ்சம் இங்கிலீஷ் பேசணும். ஐயா அனைத்தும் ஆயத்தம் ஐயா. தமிழன் எல்லாம் நான் சொன்ன மாதிரி எழுதுனியா? இல்லை ஐயா, என் அறிவை வைத்து எழுதினேன். கரெக்ட், அப்பதான் இந்த கேஸ் ஜெயிக்கும். இதுல எல்லா இடத்தையும் டப்பு டப்புன்னு கையெழுத்து போடே. என்ன பாக்குற? உன் புருஷனுக்கு கையெழுத்து போட்டா தான் இந்த சொத்துல என் பேருக்கு மாத்த முடியும்னு நினைக்கிறியா? Don't worry, அவனை அடிச்சு உடைச்சு எனக்கு இந்த சொத்துக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு எழுதி வாங்கிடுறேன். டவுட்டா இருக்கா? அதுவும் முடியலன்னா உன் புருஷன் உன்னை அடிச்சதை வச்சு விவாகரத்தை வாங்கி கொடுத்துட போறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்ல பையனை பார்த்து கட்டிக்கிட்டு போடுறா கையெழுத்தனா போட்டு போறேன் எங்க வேணாலும். என்ன இன்னும் டவுட்டா இருக்கா? வேற வக்கீல பாத்துக்கோ, ஆளவிடே. இல்ல சார், நான் கையெழுத்து போடுறேன். ஐயா. அந்த அம்மாவோட புருஷன் வந்திருக்காருங்க. தேடி புடிச்சு அடிக்கலான்னு பார்த்தேன், அடி வாங்குறதுக்கு அவனை தேடி வந்துட்டான். போய் வரச்சா. வெல்கம் மிஸ்டர் மணிகண்டன். உன்னைத்தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், வந்துட்டேன். என்ன ஊட்டியில இவ்வளவு பெரிய செட்டுன்னு பாக்குறியா? செட் அல்ல, ஒரிஜினல். எல்லாம் பர்மா தேக்கு. லஞ்சம் வாங்கி கட்டினது இல்ல, பெரிய பெரிய ஆளுங்களுக்கு லஞ்ச் கொடுத்து கட்டினது. என்ன நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ பேச மாட்டேங்கிற? ஓ, பொண்டாட்டியோட பேச வந்த இல்ல? பாப்பா நீ இப்படி வா, நீங்க உட்காருங்க. ஓகே டாய், சாருக்கு டீ, எனக்கு கூல் ட்ரிங்க்ஸ். வெண்ணிலா, என்ன இருந்தாலும் இந்த பிஸ்தா ஒன்று அடிச்சிட கூடாது. என்ன ஐஸ் வைக்கிறியா? நீ திருத்தப்பட வேண்டிய பொண்ணு இல்ல வெண்ணிலா, தானா உண்மை தெரிஞ்சு திருந்த வேண்டிய பொண்ணு. நான் உன் சொத்து மேல ஆசைப்பட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கல, உன் மேல ஆசைப்பட்டு தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். முறைகிற நீ என்ன நம்ப மாட்ட. ஏற்கனவே உனக்கு என்ன பிடிக்காது, பெல்ட்டால அடிச்சப்பறம் எப்படி உனக்கு என்ன பிடிக்கும்? அதனால தான் நானே ஒரு முடிவு பண்ணி இந்த பத்திரத்துல எல்லாத்தையும் எழுதி கொண்டு வந்திருக்கேன். நம்பர் 1, உன் சொத்துக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. நம்பர் 2, உனக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. நம்பர் 3, நீ என்ன டிவோர்ஸ் பண்ணலாம். தானா வந்திருக்கு, நமக்கு வேலை சுலபம். சந்தோஷம் தானே? இப்போ சரி, நான் இங்க வரும்போது இதுல என்னமோ நீ திருட்டுத்தனமா எழுதிட்டு இருந்தே, என்னது? ஓ, நம்பர் 1, இந்த சொத்துக்கும் உனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. நம்பர் 2, இந்த சொத்தெல்லாம் அவங்க பேர்ல எழுதி வச்சிட்டியா? ஏமா பைத்தியக்கார பொண்ணா இருக்க? நம்பர் 3, தெரியாம பண்ணிட்டேன். இதுல நீ மட்டும் கையெழுத்து போட்டா போதாது, நானும் சேர்ந்து கையெழுத்து போட்டோம், அப்பதான் இது செல்லும். நான் தான் ஏற்கனவே இதுல கையெழுத்து போட்டேன், அப்புறம் இதுல ஏன் வேஸ்டா? இதுல வேஸ்டா நீ தான் கையெழுத்து போட்டுட்ட. சோ நம்பர் 4 என்ன பண்ணலாம்னா, இந்த பத்திரத்தை இப்படியே இதுல வேணா கையெழுத்து போட்டு அவங்க கிட்ட கொடு. உனக்கு இது என்னோட பர்த்டே கிஃப்ட். எப்பவும் பர்த்டே. என்ன பிச்சை போடுறியா? சொதப்பரா. கே சொத்தை எனக்கு கிஃப்ட் கொடுக்கறியா? உன்கிட்ட இருந்து சொத்தை எப்படி வாங்குறதுன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். நல்லா தெரியுமா? என்ன சார் இது பைத்தியக்கார பொண்ணா இருக்கு, நானா தரேன் வேணான்றா? இவங்களை வச்சு எப்படி நீங்க கேஸ் எல்லாம் ஜெயிக்க போறீங்க? செப்பண்டி வாங்கிக்கமா, வழியே வருது இல்ல? வேண்டாம். முதல்ல வேண்டாம்னாங்க, அப்புறம் எதுக்கு இப்போ? என்னது லைட்டர்? என்ன நீ தம்மல அடிக்கிறியா? உங்க அப்பாக்கு தெரியுமா? இது தேவையில்லாத உங்களுக்கு. நீ நொண்டியாச்சேப்பா, நடந்துட்டியா? நொண்டிதான். வெளியில பாக்குது இல்ல, போய் உட்காரு. என்ன பண்ணுது? தாலி மாதிரி தொங்குது. நொண்டியே பரவாயில்ல, தாலியை காமிச்சிட்டேன். ஷாக் நம்பர் 1, இவன் நொண்டி இல்ல. ஷாக் நம்பர் 2, இவங்க இவரோட தங்கச்சி இல்ல. அதாவது நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்குறான்னு அடிக்கடி சொல்லுவாரு, இவர் தான் அமைச்சு கொடுத்து காலி கட்டவர். சரி, சாக்கு மேல சாக்கு கொடுக்குறாங்க. ஷாக் நம்பர் 3 எங்க? அப்பவே வர சொல்லிட்டேன் சார். நீதான் ஒருத்தர் வந்து முளைச்சிட்டானா? போயே போய் இந்த ஆளு ஞாபகம் இருக்கா? உங்க மேனேஜர் 5 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு ஓடி போன மேனேஜர். இவரா ஓடி போல, இவங்க மிரட்டினால பயந்து ஓடி போன மேனேஜர். இதுக்கு மேல விட்டா டப்பா டான்ஸ் ஆடிடும். இனிமே கிளைமாக்ஸ் தான். ஏய் சின்ன பையா, அவனை ஓரம் கட்டி உன் பிளாஷ்பேக் எல்லாம் சொல்லிக்கோ. ஆல் டாக்ஸ் அப்படி வந்து குதிக்கணும்.